ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். நம்ம இன்றைக்கி ரொம்ப டேஸ்டியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பார்க்க போகிறோம். தட்டு இட்லி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். கூடவே வீட்டில் இருக்க ரவையை வச்சு எப்படி மாவு அரைக்காமல் சாஃப்டான தட்டு இட்லி தயார் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி சட்னி அதுக்கப்புறம் சாம்பார் கூடலாம் ரொம்பவே சுவையாக இருக்கும். நான் இன்றைக்கி தக்காளி சட்னியோடு சேர்த்து சர்வ் பண்ணியிருக்கேன். பார்க்குறதுக்கே ரொம்ப கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும். இதில் நிறைய வெஜிடபிள்ஸும் போட போகிறோம், அதனால் ரொம்ப ஹெல்த்தியும் கூட. ஸோ இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போய் இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் அளவு ரவை சேர்த்துக்கோங்க. நம்ம நார்மலாக உப்புமா செய்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம்ல, அந்த ரவை தான் இது. வறுக்காத ரவை தான் நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் வறுத்த ரவையாக இருந்தாலும் சேர்த்துக்கிறலாம். இதில் 3/4 கப் அளவு ஃப்ரெஷ்ஷான தயிர் சேர்த்துக்கோங்க. புளிக்காத ஃப்ரெஷ்ஷான தயிர். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி 1/2 கப் அளவு ஊற்றிக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிற போகிறோம். ரவை நல்ல தண்ணியை உறிஞ்சோம், அதனால் 1/2 கப் அளவு தண்ணி கரெக்டான ரேஷியோவாக இருக்கும். நல்லா கலந்துட்டு இந்த ரவையை அப்படியே ஊற விடணும். அப்போ தான் நம்மளுடைய இட்லி நல்லா சாஃப்டாக வரும். இப்போ நல்லா கலந்தாச்சு. இப்போ மூடி போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் இதை அப்படியே இருக்கட்டும். இன்னொரு பக்கம் ஒரு கடாயை சூடுபடுத்திக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் 1 டீஸ்பூன் அளவு கடுகு, 1 டீஸ்பூன் அளவு உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா அந்த எண்ணெயிலேயே பொரிய விடுங்க. இதில் பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலைகளும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி கொடுங்க. கொத்தமல்லி இலைகளுக்கு பதிலாக நீங்கள் கருவேப்பிலை, புதினா இதெல்லாம் கூட சேர்த்துக்கிறலாம். நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இதில் மிக்ஸ்டு வெஜிடபிள் நம்ம சேர்க்க போகிறோம். நான் இன்னைக்கு 2 பச்சை மிளகாயை பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். பொடியாக நறுக்குன ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், 2 டேபிள் ஸ்பூன் எல்லோ கலர் கேப்சிகம், 2 டேபிள் ஸ்பூன் ரெட் கலர் கேப்சிகம், 2 டேபிள் ஸ்பூன் பொடியாக நறுக்குன கேரட். இது எல்லாத்தையுமே இந்த எண்ணெயிலேயே சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி கொடுங்க. இந்த எண்ணெயிலேயே இது நல்லா வதங்கணும். ரொம்ப நேரம் வதங்கணும்னு அவசியம் இல்லை. 2 நிமிஷம் மட்டும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கோங்க. ஏன்னா இதில் நம்ம சேர்த்துருக்க எல்லா காய்கறிகளுமே சீக்கிரமாக வேகக்கூடியது. உங்களுக்கு விருப்பமான காய்கறிகளும் நீங்கள் சேர்த்துக்கிறலாம். இது இப்போ 2 நிமிஷம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். இதில் கொஞ்சம் போல் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு கொஞ்சம் போல் உப்பு சுவைக்கேற்ப சேர்த்துட்டு நல்லா இதை வதக்கிடுங்க. இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. காய்கறிகள் நல்லாவே வதங்கிருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஒரு ஓரமாக வச்சு இதை நல்லா ஆற வச்சுருங்க. இன்னொரு பக்கம் எந்த தட்டில் நீங்கள் தட்டு இட்லி செய்ய போகிறீங்களோ அந்த தட்டு எடுத்து வச்சுக்கோங்க. நான் இந்த அளவு தட்டில் தான் நான் தட்டு இட்லி இன்றைக்கி செய்ய போகிறேன். இதில் எண்ணெய் இல்லைன்னா நெய் நல்லா தடவிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ பெரிய இட்லி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் பிளேட் எடுத்துக்கிறலாம். நான் இன்றைக்கி சின்ன சைஸ் பிளேட் தான் எடுத்திருக்கேன். இல்லை இப்போது நல்லா எண்ணெய் தடவியாச்சு. இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இன்னொரு பக்கம் மாவை செக் பண்ணி பாருங்கள். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓரளவு திக்காகவே இருக்கும். ஏன்னா ரவை நல்ல தண்ணியை உறிஞ்சி இருக்கும், அதனால் கொஞ்சம் திக்காகவே ஆகிருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருக்க காய்கறிகளை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் முன்னாடியே சொன்னது போல் நிறைய காய்கறிகள் சேர்க்கறதுனால இந்த இட்லி ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. நல்லா இதை கலந்ததுக்கு அப்புறமா இதில் 1 பாக்கெட் அளவு ஈனோ சேர்த்துக்கோங்க. ஈனோ ஃப்ரூட் சால்ட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ், அதனால் எந்த பாதிப்பும் தராது. இது சேர்க்கறதுனால நம்மளுடைய இட்லி நல்லா சாஃப்டாக வரும். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு தண்ணி சேருங்க. தண்ணி சேர்த்தா தான் ஈனோ ஆக்டிவேட் ஆகும். அதுக்காக நம்ம தண்ணி சேர்த்துருக்கோம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஈனோக்கு பதிலாக பேக்கிங் சோடா இல்லைனா பேக்கிங் பவுடர் கூட சேர்க்கலாம். அப்படி நீங்கள் பேக்கிங் சோடாவோ பேக்கிங் பவுடரோ சேர்க்குறதா இருந்தால் 1/2 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதே போல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் நம்ம சுவைக்கேற்ப உப்பும் சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு தடவை நல்லா கலந்துக்கிறலாம். இப்போ நல்லா கலந்தாச்சு. நம்ம மாவும் நல்லாவே தயாராகிருச்சு. இப்போ நம்ம இட்லி செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு பேனில் 1 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா இதை சூடுபடுத்திக்கோங்க. நீங்கள் நார்மலாக நம்ம இட்லி பானையில் கூட இதை செய்யலாம்.
இதே போல் ஒரு ஸ்டாண்ட் இருந்ததுன்னா அதுவும் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நல்லா சூடுபடுத்திடுங்க. இப்போது நம்ம ஏற்கனவே எண்ணெய் தடவி வச்சுருக்க பிளேட்டில் இந்த மாவை எடுத்து சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் இடைவெளி இருக்கணும். அந்த தட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப முழுசாக ஊற்றிடக்கூடாது. ஒரு 3/4 தட்டு அளவு ஊற்றுனீங்கன்னா போதும். பாருங்கள் அந்த மாதிரி. ஏன்னா நம்ம இட்லி நல்லா பொங்கி வரும், அதுக்காக. இப்போ இது கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. தண்ணி கொதிக்க ஆரம்பித்ததும் நம்ம ஏற்கனவே ஊற்றி வச்சுருக்க இட்லி தட்டுகளை உள்ளே வச்சுருங்க. வச்சுட்டு மூடி போட்டு மூடி மீடியம் ஃப்ளேமில் 6லேருந்து 8 நிமிஷம் வரைக்கும் இதை வேக வச்சு எடுத்துக்கிறலாம். இப்போ பாருங்கள் 7 நிமிஷம் ஆயிருக்கு. நம்மளுடைய இட்லி சூப்பராகவே தயாராக இருக்குது. இதை வெந்துருச்சான்னு பார்க்குறதுக்கு ஒரு க்ளீனான கத்தியை உள்ளே விட்டு பாருங்கள். அந்த மாவு ஒட்டாமல் வந்திருக்கு. இப்போ நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இதை வெளியில் எடுத்துகிட்டு இதை அப்படியே நல்லா ஆற விட்டுருங்க. இது இப்போ நல்லா ஆறி இருக்குது. இதை இப்போ நம்ம டீமோல்டு பண்ணலாம். நல்லா ஆறாமல் இருக்கும்போது டீமோல்டு பண்ணிங்கன்னா இட்லி கொஞ்சம் உடஞ்சி வர மாதிரி இருக்கும். அதனால் நல்லா ஆறினதுக்கப்புறம் இது போல் டீமோல்டு பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்பூனை வச்சு அந்த எட்ஜில் நல்லா இது போல் கீறல் போட்டுட்டு கையில் இப்படி திருப்புனீங்கன்னா இட்லி சூப்பராக வெளியில் வந்துடும். நீங்களே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டான ஸ்பஞ்சியான ரவா இட்லி தயாராக இருக்குது. தட்டு இட்லி பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. அதுலேயும் இப்படி நிறைய காய்கறிகள் போட்டு நல்லா ஆரோக்கியமாக டேஸ்ட்டாக செஞ்சால் யாருமே வேணான்னு சொல்ல மாட்டாங்க. கேட்டு வாங்கி சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள் நீங்களே எவ்வளோ சாஃப்டாக ஸ்பஞ்சியாக வந்திருக்குன்னு சொல்லி. இது கூட தக்காளி சட்னி, தேங்காய் சட்னி, பச்சை சட்னிலாம் ரொம்பவே சுவையாக இருக்கும். நல்ல காம்பினேஷனாக இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்லேயே கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்துக்கோங்க. தேங்க்யூ. பாய்.